ஃபைனலாக கோத் திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகிவிட்டது. சின்ன சின்ன காலங்கள் இந்த சாங். ஸோ நான் எதிர்பார்த்த விஷயத்தை விட வந்து நிறைய விஷயம் வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து எதிர்பார்ப்பு வந்து டபுள் மடங்கு வந்து கோத் படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாங்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த சாங்கில் வர விஷுவலை பற்றி பேசலாம். ஸோ வந்து தளபதி அவர்களோட லுக் வந்து அவ்வளோ க்யூட்டாக வந்து இருக்குது. ஒரு மேன்லியான லுக்கில் வந்து தளபதி விஜய் அவர்கள் இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஸ்னேகா தளபதி பேரை வந்து பார்க்கிறோம். அது வந்து இவ்வளோ க்யூட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிறது. அதுக்கப்புறமா இந்த பாடலில் வந்து ஸ்னேகா அவர்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க கூட வந்து இன்னொரு குழந்தையும் இருக்குது. அதனால் வந்து தளபதி அவர்களுக்கு 2 குழந்தை இருக்க மாதிரி தான் வந்து இந்த படத்தில் வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறமா பாடலை பற்றி பேசணும்னா ஃபஸ்ட் வந்து பவட்ராணி அவர்களோட வாய்ஸில் வந்து இந்த சாங் வந்து ஆரம்பிக்குது. ஒரு 50 to 45 செகண்ட் வந்து பவட்ராணி அவர்களோட வாய்ஸ் தான் இருக்குது. எப்படா தளபதி வாய்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு அதிகப்படுத்துது. தளபதி அவர்களோட வாய்ஸ் வந்த உடனே கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்குமே வந்து தளபதி வாய்ஸ் மட்டும்தான் வருகிறது. அது வந்து பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சாதாரண வரிகள் மாதிரி இல்லை, கவிதை வரிகள் ஒவ்வொருமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பாடலில் வந்து நிறைய கதைகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பாடல் வந்து எந்த போர்ஷனில் வரப்போகுதுன்னா, ஸோ தளபதிக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது. இன்னொரு குழந்தை பிறக்க போகிற சமயத்தில் இந்த பாடலில் ப்ளேஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை வந்து ரொம்ப முக்கியமான குழந்தையாக வந்து தளபதி அவர்களும் இந்த படத்தில் வந்து இருக்க போகுது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா இதில் வந்து இன்னொரு செக்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. அப்போ வந்து தன்னோட முதல் காதல் எப்படி வந்தது, அதுக்கப்புறமா இந்த காதல் வந்து எங்கே போயிட்டு இருக்குது, எத்தனை காலங்கள் கடந்தாலும் இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற வரிகளை வந்து ஸ்னேகா வச்சு பாடுறாங்க. அதுவே வந்து சூப்பராக இருக்குது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் இந்த பாட்டை கேட்டிங்க?